ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஓவியம், நடனம்னு ஆயக்கலைகள் 64 இருக்குன்னு நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 64 கலைகளை விட பெரிய கலை ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த 65வது கலையை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். ஒரு ஊரில் ஒரு டிராவலர் இருந்தார். அவருக்கு டிராவல் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம். அவருக்கு ஒவ்வொரு ஊரோட கலாச்சாரம், பண்பாடு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட இருந்தும் தான் கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு அவர் நம்பினாரு. அதுதான் அவர் ஊரா டிராவல் பண்றதுக்கு முக்கியமான காரணம். ஒரு நாள் அவர் வழக்கம் போல ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போனாரு. அப்போ அங்க ஒரு சிற்பி ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தாரு. அது ஒரு அழகான சாமி சிலை. ஆனா அந்த சிலை பக்கத்திலேயே அதே மாதிரி இன்னொரு சிலை இருந்துச்சு. நம்ம டிராவலருக்கு ஒரே குழப்பம். உடனே அவர் அந்த சிற்பி கிட்ட எதுக்கு ஒரே மாதிரி 2 சாமி சிலைகளை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. அதை கேட்ட அந்த சிற்பி அந்த டிராவலரை நிமிர்ந்து கூட பார்க்கல. தன்னோட வேலையில ரொம்ப மும்முரமா இருந்துகிட்டே பதில் மட்டும் சொல்றாரு. ஒரே ஒரு சாமி சிலை தான் நமக்கு தேவை. அதுக்கு செஞ்ச சிலை தான் அது. அதை நான் செஞ்சு முடிக்க போற கடைசி நேரத்துல அதுல ஒரு டேமேஜ் ஆயிருச்சு. அதனால அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு புதுசா ஒரு சிலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த புது சிலை தான் இதுன்னு தன் கையில இருக்கிற சிலையை காமிச்சாரு. அந்த பழைய சிலையை பார்த்த நம்ம டிராவலருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. உடனே அவர் அந்த சிற்பி கிட்ட, பழைய சிலையில ஏதோ டேமேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நானும் நல்லா தேடிட்டேன், அப்படி எந்த டேமேஜும் எனக்கு தெரியலையே, எந்த இடத்துல டேமேஜ் இருக்குன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிற்பி, இன்னும் கொஞ்சம் கூர்ந்து நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சிலையோட மூக்குல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கு, அதுதான் நான் சொன்ன டேமேஜ்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம டிராவலர், ஓ ஓகே, ஆனா இந்த சிலையை நீங்க எங்க எடுத்து வைக்க போறீங்கன்னு கேட்க, அந்த சிற்பி அந்த சிலையை 20 அடி உயரத்துல ஒரு கோபுரத்தோட உச்சியில வைக்க போறதா சொல்றாரு. அதை கேட்டு ஷாக் ஆன நம்ம டிராவலர், ஏங்க நான் கையில எடுத்து பக்கத்துல வச்சு பாக்குறேன், எனக்கே அந்த சிலையில உள்ள மிஸ்டேக் தெரியல, 20 அடி உயரத்துல இருக்கிற ஒரு சிலையோட மூக்குல இருக்கிற சின்ன கீறல் யாருக்குங்க தெரிஞ்சிட போகுதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிற்பி, யாருக்கும் தெரியணும் தெரிய வேணாங்கிற அவசியம் இங்க இல்லைங்க, அந்த சிலையை தயாரிச்சவன் என் ஒருத்தனுக்கு தெரியும்ல, அதுல உள்ள மிஸ்டேக், அந்த ஒரே ஒரு காரணம் போதும்னு சொல்றாரு. செமையில எல்லாரும் பார்க்குறப்போ நேர்மையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. யாரும் பார்க்காம இருக்கிறப்போ கூட நேர்மையா இருக்கணும். தப்பு செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கிறப்போ கூட உண்மையா இருக்கணும். அதுதாங்க பெரிய விஷயம். அது ஒரு கலைங்க. ஒன்ஸ் அந்த கலையை கத்துக்கிட்டு நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் நாமளே நினைச்சாலும் அதை ஃபாலோ பண்றதை நிறுத்த மாட்டோம். ஏன்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற மன நிறைவோட லெவல் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளை மற்றவங்க பாராட்டுறது, திட்டுறது, கிரிட்டிசைஸ் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி நாம பார்க்குற வேலை மேல நமக்கு ஒரு திருப்தி வரணும். நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறப்போ, நம்மளை விட இந்த வேலையை பெஸ்டா வேற யாராலையும் செஞ்சிருக்க முடியாதுங்கிற ஒரு சின்ன கர்வம் கூட எட்டி பார்க்கணுங்க. இன்னொரு ரகசியம் சொல்லிட்டா, நாம பார்க்குற வேலைக்கு உண்மையா இருந்தோம்னா யார்கிட்டையும் தலை குனிகிற நிலைமை மட்டும் வரவே வராதுங்க. தன்னம்பிக்கையோட பார்க்குற வேலைக்கு தலை நிமிர வைக்கிற தனி சிறப்பு இருக்கு. அதனால 100% என்ன 200% உங்க வேலை மேல பயபக்தியோட இருங்க. நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே தீர்வீங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.